ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நான் ஒரு போஸ்ட் போட்டு அதில் உங்களோட கொஷின்ஸ்லாம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக தான் நான் இவ்வளோ பண்ணுறது. உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்றத தீர்க்கிறதுக்காக தான் மெயினாக இதை நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு ஸ்கீமை மிஸ் பண்ணிட்டேன். எப்படி சொல்கிறீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்னோட அக்கா பாப்பா அவங்களுக்கு பர்த், அதாவது கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் அந்த ஸ்கீமில் ஒரு கேர்ள் சைல்டு இருக்கிறவங்களுக்கு 50,000 கிட்ட நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் தராங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதில் ஸ்கீம் 2ன்னு இருக்குது. அதாவது 2 கேர்ள் சில்ட்ரன்ஸ் இருக்கவங்களுக்கு. இது மாதிரி ஸ்கீம் 1னா என்ன, ஸ்கீம் 2னா என்ன, இந்த ஸ்கீம் எதுக்கு கொண்டு வந்தாங்க, அதோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1992 அப்போதே இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த பெண்கள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் 2 வகைப்படும். அதில் திட்டம் 1 ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தால் பண்ணலாம். திட்டம் 2 2 பெண் குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் 1ல் ஒரு பெண் குழந்தை இருக்கணும், ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த குழந்தை மேலே 50,000 இந்த ப்ரைவேட் செக்டார் போடுவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவாங்க. அதுக்கான ஸ்லிப்பும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னா திட்டம் 2. திட்டம் 2ல் என்ன வரும் அப்படின்னா, 2 பெண் குழந்தைகள் இருக்கணும். 2 பெண் குழந்தைகள் இருக்கணும். அதே மாதிரி ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. அந்த ஒவ்வொரு குழந்தைக்கு மேலேயும் 25,000 தொகையை அந்த ப்ரைவேட் செக்டார் போடுவாங்க. அதற்கான பத்திரமும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஸ்கீம் செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸ்கீம் 1 இல்லை ஸ்கீம் 2 நீங்கள் 2த்தில் எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த திட்டத்தோட விவரம் என்ன அப்படின்னா, முதல் திட்டத்தில் 50,000 ஆரம்ப தொகையாக போடுவாங்க. 18 ஆண்டுகளுக்கு பிறகு 3,232,000 உங்களுக்கு கிடைக்கும். திட்டம் 2ல் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கு மேலே 25,000 போடுவாங்க. ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் 1,50,117 ரூபாய் உங்களுக்கு ஒரு தொகையாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தோட விவரங்களில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுதியானவர்கள் யார் யார் அப்படின்னா, 1 அல்லது 2 குழந்தை இருக்கணும், ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. பெற்றோருக்கு 35 ஆண்டுகளுக்குள் கருத்தடை செய்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க. குடும்ப வருமானம் 72,000க்கு குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி 72,000 அப்படின்னா அது இப்போதைக்கு 86, 84 நினைக்கிறேன். அதுக்கு ஏற்றிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்குது அப்படின்னா, இந்த குவாலிஃபிகேஷன்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இந்த திட்டத்தோட எப்போல்லாம் விண்ணப்பிக்கிறது அப்படின்னா, பெண் குழந்தையோட 3 வயசு முடியறதுக்குள்ளே இதை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டே உங்களுக்கு ஓகே ஆகாது. அந்த டேட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கல்வி தகுதி கண்டிப்பாக இந்த திட்டத்தோட மெயின் நோக்கம் என்னென்னா, ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனாச்சும் வேணும், அதாவது 10th வேணும் அப்படின்றதுனால 10th முடிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காசை தருவாங்க. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக 10th வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குழந்தைய படிக்க வைக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, உங்கள் குடும்ப வருமான சான்றிதழ் வேணும், இன்கம் சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், ஜாதி சான்றிதழ் வேணும், திருமண சான்றிதழ் வேணும், கருத்தடை சான்றிதழ் வேணும், ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அது வேணும், குழந்தையின் பிறப்பு சான்றிதழும் வேணும், குடும்ப புகைப்படமும் வேணும். இது திட்டத்துக்கு நம்ம இ-சேவை லாகின் ஐடி தான் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்கள் லாகின் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதுக்கான ஃபுல் வீடியோ நான் நீங்கள் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்தமாரி உங்கள் லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் தெரியும். அதை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அதோட ஹோம் பேஜ், லாகின் ஐடி ஹோம் பேஜுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இந்த மாதிரி தான் இருக்கும் பேஜ். அந்த பேஜுக்குள்ளே உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு கேப்சா போட்டு என்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இசேவை லாகின் ஐடி சர்வருக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகும். அதில் சர்வீசஸ் அப்படின்னு வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் சோஷியல் வெல்ஃபேர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்தமாரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் 102 103 அது ரெண்டுமே வந்து ஸ்கீம் 1 ஸ்கீம் 2. ஸ்கீம் 1 ஸ்கீம் 2 எது வேணால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு தினம் உங்கள் கேன் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். யாரோடது அப்படின்னா பேரண்ட்டோடது, அப்பாவோ அம்மாவோ யாருதுன்னு கொடுக்கலாம். அந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் பண்ணலை அப்படின்னா அதுக்கான ஃபுல் வீடியோ நான் வந்து கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது பண்ணிவிட்டு கார்டு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாதிரி டேப் ஓப்பன் ஆகும். மதர் நேம் என்ன, மதரோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபாதர் நேம் என்ன, ஃபாதரோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத கொடுக்க போகிறோம். எப்போ வந்து மேரேஜ் ஆச்சு, யார் வந்து இதில் ஜாயின் ஹோல்டர் யார், மதரா ஃபாதரா கார்டியனா யாருன்னு கொடுக்கணும். கம்யூனிட்டி வந்து எந்த கம்யூனிட்டி நீங்கள் அப்படின்னு கொடுக்குது. ஆனுவல் இன்கம் என்ன அப்படின்றத கொடுக்கணும். 10 வருஷமாக நீங்கள் அதே அட்ரஸில் தான் இருக்கீங்களா அப்படின்றது கொடுக்கணும். உங்களுக்கு வந்து ஒரே சைல்டு தான் இருக்கா, வேறு பாய்ஸே இல்லையா அப்படின்றதுக்கான கண்டிப்பாக நீங்கள் எஸ் ஆர் நோ அப்படின்றது நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து அப்பாவோட ஆதார் டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ் கொடுக்கணும், அம்மா இருக்குன்னா எஸ் கொடுக்கணும். அப்படின்றத பார்த்து இந்த டீட்டெயிலெலாம் என்ன பண்ணுவோம், கரெக்டாக செக் பண்ணி ஒரு தடவைக்கு ஒரு 2 தடவை 3 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக இருக்கணும். இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சைல்டு டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதில் எந்த சைல்டோ அந்த சைல்டோட நேம் வந்து கொடுக்குறோம். என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன, அவங்க வந்து டிசபிள்டாக இல்லையா அப்படின்றத வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி பிளானிங் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஃபேமிலி பிளானிங் வந்து முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி எஸ்ஆர் நோ கேட்குறாங்க. ஹூ அண்டர்வெண்ட் ஆப்ரேஷன் யார் பண்ணது, மதரா ஃபாதரான்னு கேட்குறாங்க. எந்த லொக்கேஷனில் நடந்தது, எந்த டேட்டில் நடந்தது, ஃபேமிலி பிளானிங் எந்த ஏஜில் வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் என்ன, பேங்க்கு, பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி, எம்எஸ்சிஆர் எல்லாமே கொடுத்து என்ன பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோம் அப்படின்னா அட்டாச்மெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் நம்ம கேட்டோமோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்ன பண்ணணும், இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக ஐடென்டிட்டி ப்ரூஃப் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு கொடுக்கலாம், ஆதார் கார்டு கொடுக்கலாம், இது 2 கொடுக்கலாம். அது முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆனுவல் ஃபேமிலி இன்கமோடது, அதுக்கப்புறமா வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அட்ரஸ் ப்ரூஃப்க்கான ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து பேரண்ட்ஸோட அட்ரஸ் கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆதார் கார்டே மெயினாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சைல்டுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு கொடுக்கலாம், அதே மாதிரி ஆதார் கார்டு கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெரிலைசேஷனுக்காக பண்ண அதுக்கான சர்டிஃபிகேட்டும் தனியாக இருக்குது. அதுக்கும் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணணும். நோ மேல் சைல்டு, அதாவது ஒரு பையன், அதாவது பொண்ணு மட்டும்தான் பையனே இல்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட்டும் இருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஃபோட்டோ, மொத்தமாக அப்பா அம்மா எத்தனை குழந்தைங்களோ அதுங்க அவங்க மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணணும், ஒரு ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை என்ன பண்ணணும் நீங்கள் இதில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அதில் மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்து உங்கள் பேமெண்ட்டை பண்ணிடணும். 100 rupees தான் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லிப் வரும், இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்கள் பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ்க்கான லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஐடி, அப்ளிகேஷன் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த், அப்புறம் கேப்சா கொடுத்து கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது முடித்த கையோடு நீங்கள் யாரை மீட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து வெல்ஃபேர் போர்டுக்கு போகும். அவங்கள சந்தித்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக 18 வயசு முடிஞ்சால் தான் இதுக்கான வயது பூர்த்தி அடைஞ்சால் மட்டும்தான் இந்த தொகையை கொடுப்பாங்க. கண்டிப்பாக என்னது குழந்தை 10ஆம் வகுப்பு வந்து படிச்சிருக்கணும். இதுதான் மெயின் ரீசன். ஓகே, இந்த ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் அக்கா பாப்பாவுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதை வந்து யாரும் பண்ணிடாதீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக சொல்லிட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எந்த கமெண்ட்னாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வீணு.